அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அர்ஜுனுடைய அப்பா அர்ஜுனை பயங்கரமாக அடிச்சிடறாங்க. நான் சொன்ன மாதிரி நீ ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுன் கண்டிப்பாக என்னால் ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டவே முடியாது அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க. அப்புறமும் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாதுடா, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, நீ மூஞ்சில கூட முழிக்க கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டு அர்ஜுனுடைய கழுத்தை பிடிச்சி வெளியில தட்டுறாங்க. அதை பார்த்துட்டு சரண்யா ரொம்பவே துடிச்சு போறாங்க. அர்ஜுன் கிட்ட இப்படி ஒரு நிலைமை வரணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, ஏன் நீ தப்பு பண்ண, உங்க அப்பாவுடைய கோவத்தை பத்தி தெரியாதா, இதுக்கப்புறம் உன்னை எப்படி இந்த வீட்டுல சேர்த்து பாருன்னு எனக்கு தெரியல, அதை நினைச்சாதான்டா ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீ இல்லாம இந்த வீட்டுல எப்படி நான் என்னால இருக்க முடியும்னு சொல்லிட்டு சரண்யா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பரவாயில்லம்மா, இனிமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு என்னால இந்த குடும்பத்துல இருக்க முடியாது, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணும், கண்டிப்பா மது என்னை சம்மதிச்சு ஏதுப்பம்மா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, கண்டிப்பா மதுவோட சேர்ந்து நம்ம வந்து பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போறாங்க. அதை பார்த்துட்டு சரண்யா ரொம்பவே துடிச்சு போறாங்க. ஒரு பக்கம் மது வீட்டுல போயிட்டு மண்டபத்துல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க குடும்பத்துல எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. என்னதான் தாலியை தூக்கி பட்டினா கூட சபையில எல்லாரும் முன்னாடியும் உங்க கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டானடி, அவன் தான் உன் புருஷன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கா சொல்றாங்க. இதை கேட்டு மனது என்னால ஒருபோதும் அவனை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த அர்ஜுன் வீட்டுக்கு போறாங்க. அந்த டைம் மற்ற மதுவை பார்க்கறதுக்காக அர்ஜுன் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. மது கிட்ட சாரி கேட்கலான்னு போறாங்க. அதுவோ பயங்கரமா கோவப்பட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்டேடா பாவி, அப்புறம் சும்மாவே விட மாட்டேன், ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு நீ வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு அர்ஜுனை பயங்கரமா கோவப்பட்டு திட்டி அனுப்பிடுறாங்க. அடுத்து அர்ஜுன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அர்ஜுன் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரூம்ல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அது அடுத்த நாள் அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து மதுக்கு விஷ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் மேம் சொல்லிட்டு ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்றாங்க. அதை கேட்டு மது பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. அடுத்து மது யோசிக்கிறாங்க, நாம அவன் கெட்டின தாலியை தூக்கிப்பட்டாலும் இந்த கல்யாணம் நடந்த மாதிரி நாம அவன் கெட்டின தாலியை தூக்கிப்பட்டாலும் அவன் தான் புருஷனே எதுக்காக எல்லாரும் சொல்றாங்க, நாம அவன் கெட்டின தலையை தூக்கிப்பட்டாலும் அவன் தானே புருஷன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மது யோசிச்சு நம்ம என்னதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கெட்டினா தாலியை தூக்கிப்பட்டாலும் ஊர் முன்னாடி அவன் தான் ஊர் முன்னாடி என் கழுத்துல தாலி கட்டு இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்படுத்திட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மது பயங்கரமா கோவமா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மதுக்கு என்கேஜ்மெண்ட் பார்த்து வச்சு ஒரு பக்கம் மதுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன அவங்க ஹஸ்பண்டுடைய வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்பா கால் பண்றாங்க. நடந்த விஷயத்த கேள்விப்பட்டோம், இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் என் பையன் ஜெயில இருந்து வெளியில என் பையன் மேல எந்த கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் பையன் ஜெயில இருந்து வெளியில வந்தா கூட உன்னை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீ வேற ஒருத்தர் புருஷன் தானே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு மது பயங்கரமா ஷாக் ஆறாங்க.